ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி சூப்பர் யம்மியான நல்லா க்ரீமியான பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு 2 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரா பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டரும் எண்ணெயும் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட தக்காளி, வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேஷ்யூ இல்லை, நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை நல்லா வடிகட்டி அதில் இந்த சக்கையெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை பண்ணனால என்ன ஆகும் அப்படின்னா சிக்கன் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டர் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க மிக்சரை அதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர் மட்டும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம் அதில். அவ்வளோதான், சூப்பரான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.